ஒருவன் தனக்கு அளவற்ற உற்சாகம் இருக்கும் எந்த தொழிலிலும் வெற்றி பெற முடியாது. முதலாவது செல்வமும் முதன்மையான செல்வமும் உடல்நலமே. ஊக்கமுடைய மனிதன் தன் கடமையை செய்து கொண்டே இருப்பான். தன்னம்பிக்கைதான் வெற்றியின் ரகசியம். நம்பிக்கை இல்லாதவர்களின் வாழ்க்கை காலால் நடப்பதற்கு பதில் தலையால் நடப்பது போலாகும். தைரியமாக தன்னம்பிக்கையுடன் இறுதி வரை போராடுபவர்களுக்கு வாழ்வின் இருளான எல்லாவற்றையும் வெற்றி கொள்வது சாத்தியமாகும். இன்பமும் துன்பமும் பணத்தை சார்ந்தவை அல்ல, மனதை சார்ந்தவை. சந்தர்ப்பங்கள் வரும் என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். சந்தர்ப்பங்களை தேடிப் பெறுபவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுகிறார்கள். இன்ப வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு கலை. இன்பமா இல்லையா என்று நினைத்து பார்க்க நேரமில்லாமல் விரும்புவதை ஓயாமல் செய்து உழைக்க வாழ்வதே இன்ப வாழ்க்கைக்கு வழியாகும். மனிதன் புலியை கொன்றால் அது வேட்டை. புலி மனிதனை கொன்றால் அது மிருகத்தனம். குற்றத்திற்கும் நீதிக்கும் இடையே உள்ள தொடர்பு இதனை போன்றதுதான். பணம் பசியைத்தான் போக்கும், துன்ப உணர்ச்சியை போக்காது. வாழ்க்கை அனுபவம் இல்லாத எவரும் கல்வி கற்றவராக இருக்க முடியாது. மனிதன் சுதந்திரமாக செயல்படுவதை காட்டிலும் மற்றவர்களை சார்ந்தே வாழ்கிறான். நம்மவர்கள் சிரிப்பதற்கு மூல காரணமே அரசாங்கம்தான். அரசாங்கம் மட்டும் இல்லை என்றால் நம் நாட்டில் சிரிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. வாய்ப்பு தானாக வருவதில்லை, மனிதன் தானே உருவாக்கி கொள்ள வேண்டும். பிறரை மாற்ற வேண்டும் என்று நினைத்து அறிவுரை சொல்கின்றனர். ஆனால் தன்னை மாற்றிக்கொள்ள யாரும் நினைப்பதில்லை. எத்தொழிலிலும் இழிவு இல்லை, தொழில் எதுவும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு. வாழ்வதில்தான் இன்பம், உழைப்பதில்தான் வாழ்வு. கஷ்டப்பட்டு உழையுங்கள், நீங்கள் உழைக்கும் எந்த உழைப்பும் வீணாவதில்லை. உங்கள் குறைகளை நீங்களே அடையாளம் கண்டு கொள்வதுதான் வளர்ச்சியின் அடையாளம். நேரத்தை தள்ளி போடாதே, தாமதித்தால் அபாயமான முடிவு ஏற்படும். உங்களை தவிர வேறு எந்த மனிதரையும் கண்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க தேவையில்லை. பழிவாங்குதலை காட்டிலும் மன்னித்தல் நிச்சயமா பெருமையுடையது. கோபத்தோடு எழுபவன் நஷ்டத்தோடு உட்காருவான். பிடிவாதம் உள்ள மனிதர்களுக்கு அவர்கள் அடையும் கஷ்ட நஷ்டங்களே ஆசிரியர்கள். கருணைதான் பெருந்தன்மையின் அடையாளம். உனக்கு நீ உண்மையாக நடந்து கொண்டால் மற்றவர்களுக்கு நீ உண்மையுள்ளவனாய் இருப்பாய். வாழ்க்கை ஓர் ஆடை, அதில் இருவகை நூல் எப்பொழுதும் இருக்கும். ஒன்று நன்மை, மற்றொன்று தீமை. உள்ளத்தால் ஒழுங்கு முற்றிலும் குலைந்திருந்தால் நாம் புறத்தில் ஒழுங்கை நிலைநாட்ட முடியாது. கோழை ஒவ்வொரு முறையும் சாகிறான், வீரன் ஒரு முறைதான் சாகிறான். நன்மை என்றும் தீமை என்றும் எதுவும் இல்லை. அவ்விதமாக்குவது அவரவர் மனமே. அதிகம் பேசுகிறவர்கள்
செயலில் திறமையற்றவர்கள். சுருங்கச் சொல்வதே பேச்சுத்திறனின் உரிநாடி. உலகின் சிறப்புகள் அனைத்திலும் உயர்ந்தது அசைவற்ற அமைதியான மனசாட்சி. தன்னம்பிக்கையை தவிர எளியோருக்கு வேறு மருந்து கிடையாது. வரக்கூடிய வாய்ப்புகளை உடனடியாக பயன்படுத்த தவறாவிட்டால் எந்த சாகச செயலிலும் வெற்றி பெற முடியாது. நமது சந்தேகங்கள் துரோகிகள். முயற்சி செய்ய பயப்படுவதால் எளிதில் பெறக்கூடிய வெற்றிகள் கிடைப்பதில்லை. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஓயாத அலைவீசிக் கொண்டிருக்கிறது. சரியான நேரத்தில் அலையை பற்றி கொண்டால் அது அதிர்ஷ்டத்துக்கு அழைத்துச் செல்கிறது. தவறவிட்டு விட்டால் வாழ்க்கை பயணமே சோகத்தில் முடிந்துவிடுகிறது. நட்பில் பெரும்பகுதி பாசாங்கு, காதலில் பெரும்பகுதி வெறும் மடமை. காதலின் வினைகளிலும் விவகாரங்களிலும் தவிர மற்ற அனைத்திலும் நட்பு விசுவாசமானது.